எனக்கு புத்தகங்கள்ல இருந்து தான் நான் பாடல் துறைக்கு வந்தேன். ஆனா ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே பாடல்கள் என்ன ரொம்ப அதிகம். நீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா கூட உங்களோட தொழில நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த 5 வருஷத்துல நீங்க டாக்ஸ் கட்டுற நிலைமைக்கு போவீங்க. நான் அந்த பாடல்களை கேட்டு கேட்டு தான் வளர்ந்திருப்பேன் நான். பட் அப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கலையேன்னு நான் இப்ப வரைக்கும் எனக்கு அந்த வேதனை. இந்த பாட்டு எப்படி இல்லைன்னா ஒருவேளை விவிலியத்துல இருந்தா அவங்க அப்படியே எடுத்து எழுதுறாங்களோ, ஒருவேளை இந்த வசனங்கள்ல இருந்தா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லை எனக்கு. ஆனா இந்த பாடல்கள்ல மனசுல ஏதோ ஒண்ணு பண்ணும் பாத்தீங்கல்ல, பிற்காலங்கள்ல நான் முடிவெடுக்கிறதுக்கு இது எனக்கு உதவியா இருந்துச்சு. இந்த சைடு வந்தேன்னா கற்பகமே உனை என்று துணையாரமான உனைப்பாடும் தொழில் என்று வேறு இல்லை. சரி, அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனோம்னு நினைச்சுக்கங்க. மதினா நகருக்கு போக வேண்டும் என்கள் அண்ணல் முகமது. நான் ஒரு பாடலாசிரியருடைய பேர் சொல்றேன். அவங்களுடைய பிடித்த பாடலும் அந்த பாடத்துல இருக்கிற ஒரு மெமரியும் நீங்க ஷேர் பண்ற மாதிரி. ஓகேவா? கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் நிறைய இருக்கு. டக்குன்னு சொல்லணும்னா ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடவதாரை, அதுல ஒரு இடம் வரும். நான் இருக்கும் நிலைமையிலே என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் ஒன்று கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் ஒன்று கேட்பேன். இது ஒண்ணு. இன்னொன்னு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால். ரெண்டும் என்னோட ரொம்ப பெஸ்ட். அடுத்து வாலி சார். வாலி சார் தாய் அழுதாலே நீ வர, நீ அழுதாயே தாய் வர. ரெண்டே லைன். மொத்த கதையும் அவ்வளவுதான், மொத்த லைஃபும் அதான், என்னோட லைஃபே அவ்வளவுதான். அந்த 2 வரி தான். வா விஜய் கிளிமா மொகஞ்சதாரோ உன்னில் நுழைஞ்சாதாரோ. அந்த ஒரு லைன். ஆமா, அந்த கிளிமாஞ்சாரோ அது எழுதுறது ரொம்ப கஷ்டம். மொகஞ்சதாரோ உன்னில் நுழைஞ்சதாரோ. அவர் பிரமாதமான பாடலாசிரியர். அது கங்கை மரணம். நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், உன் பார்வையில் 1000. இளையராஜா அவர்கள் எழுதின பாடல். ஊரெங்கள் பிள்ளை என்று உன்னை சொல்லக்கூடும், உலகம் உந்தன் சொந்தம் என்று உந்தன் உள்ளம் பாடும், நீ யாரோ அன்பே அமுதே. ஒரே கேள்வி, அவ்வளவுதான். அந்த ஆக்சுவலா என்னென்ன ஒரு இது என்ன நானே நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி. பயங்கர பிலாசபிக்கலான இருக்குது. ஊரெங்கள் சொந்தம் என்று உன்னை சொல்லக்கூடும், உலகம் எந்தன் சொந்தம் என்று உந்தன் உள்ளம் பாடும், நீ யாரோ அன்பே அமுதே. நீ இப்படி நினைக்கிற, உலகம் அப்படியே இருக்கலாம். ரைட்டரா, நீ யாரு? சிம்பிள். 5000 பாடல்கள். அவ்வளவு ரசிப்பீங்க. ரொம்ப டக்குன்னு சொல்ல போனா, மானமுள்ள ஊமை போல தானம் கேட்க கூசி நின்றேன், வெண்ணிலாவின் மீதில் ஏறி காதல் தெய்வம் வீதி வந்தானே, மானமுள்ள ஊமை போல தானம் கேட்க கூசி நின்றேன். கலைக்குமார் அவர்கள். ஊதா ஊதா ஊதா. நான் முத்துக்குமார். பிரித்து படிக்கும் முன்பே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன். கபிலன். உழைக்கும் இனமே உலகம் ஜெயித்திடும் ஒரு நாள், விழித்து இருந்தால் விரைவில் வருமே அந்த திருநாள். யுகபாரதி. தாயோடும் பேசாத மௌனத்தை நீயே தந்தாய், காதல் பிசாசை. தாமரை. இளந்தோம் எழில் கோலம், இனிமேல் மழைக்காலம், மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. ஆனா இதை விட இன்னொரு வரி பிடிக்கும். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே பாத்தீங்களா, அதுல ஒரு சரணம் தான் கேட்டிருப்பீங்க. விடுபட்ட சரணம் ஒண்ணு இருக்கு. அவங்க சோசியல் நெட்வொர்க்ல ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. காலங்கள் கைவீசி ஆடும், ஒரு தாயம் விழ வேண்டும், இல்லாத பொல்லாத காயம் பட நேரும் எழ வேண்டும், தொடு வானம் தூரம்தான், தொடும்போது நீளம்தான், விலை இல்லாத ஒன்று அன்பு என்று இதோ உணர்ந்தேன். அந்த பாட்டுல இடம்பெறாத ஒரு சரணம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வித விதைக்கிற கைதானே மலர் பறிக்குது தினந்தோறும், மலர் தொடுக்கும் நாரை எடுத்து யார் தொடுத்தா மலையாச்சு. உமாதேவி. அனல் காயும் பறையோசை நம் வாழ்வின் கீதம் ஆகிடுமே,
ராஜா சாரி ஆப்பா ராஜா. அப்புறம் என்ன சொல்றது அப்பா ராஜா. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு இருக்கு, சக்தி ஸ்ரீ கோபாலன் பண்ணது. போயிட்டு தனுஷ் போயிட்டு அவர் ஆக்சுவலா எல்லா பேரும் இது சொல்றாங்க. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்ச பாடல் ஆசிரியருங்க அவரு தனுஷ். அவர் உண்மையில வெறும் பாடல் ஆசிரியர் மட்டும் இருந்தாலும் வேற எங்கேயோ உயரத்துக்கு போயிருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு இடத்துல என் ஆண் கர்ப்பம் மறைந்தின்று உன் முன்பு பணிய செய்தாய்ன்னு எழுதியிருப்பாரு. பிறை தேயம் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய். இன்னொன்னு ஒருவேளை பர்சனலா எனக்கு அந்த குணம் இருக்கா அல்லது அந்த பாட்டோட வேல்யூ ஆனதில்ல, அம்மா அம்மான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. பாட்டு கேட்டா எனக்கு அப்படி பயங்கரமா தலைவலிக்கணும். கண்ணாடி பாரு நானும் தெரியுவேன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. உண்மையிலே ரொம்ப மோசமான பாட்டு. ஐயோ, அது பசங்களுக்கெல்லாம் அந்த அம்மா சென்டிமெண்ட் பசங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அந்த நாளே உறைஞ்சு போயிடும். வாலி சாருக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய ஆரம்ப புள்ளி வந்து இந்த கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படின்றதுதான் அவருடைய ஆரம்ப புள்ளி. ஒரு ஆன்மீக பாடல்கள் எனக்கு இப்ப நான் பகுத்தறிவாளர் தான், எனக்கு கடவுள் நம்பிக்கை. எனக்கு வந்து புத்தகங்கள்ல இருந்து தான் நான் பாடல் துறைக்கு வந்தேன். ஆனா ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே பாடல்கள் என்ன ரொம்ப ஆதிக்கம் பண்ணிருக்கு. எங்க ஊர்ல எங்க தெருவுல வந்து எங்க வீட்டுல டீ காஃபி போட மாட்டாங்க, கடையில வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. மொத்த ஸ்ட்ரீட்லயே அப்படிதான். காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு உசுரை வாங்குவாங்கன்னு வச்சுங்க. கிளாஸ் எடுத்துட்டு நான் தூக்குவாளி எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புனேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பிறந்து வளர்ந்தது கத்தோலிக்கர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதி. அது தந்தா நீ துதிப்போமே ஜக்கியோட பாட்டு கேட்கும். டக்குன்னு 2-3 தள்ளி வருவேன். தேனின் மினிய இயேசுவின் நாமம் திவ்ய பத்ரமாமேன்னு வரும். சரி, ஒரு 6-7 வீட்டு கழிச்சிருன்னா என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம்னு பாட்டு வரும். அடுத்து கொஞ்சம் போனோம்னா சோஸ்திரம் செய்வோமே ரட்சகரை சோஸ்திரம் செய்வோமேன்னு வரும். அந்த ஸ்ட்ரீட்டை கடந்து போறதுக்குள்ளேயும் ஒரு 4-5 பாட்டாவது வந்துடும். இன்னொன்னு, இது வந்து ஜெனரலான பாடல்கள் இல்லை, வெறும் பாடல்கள்ல கீர்த்தனைகள்ல இருக்கும். நான் ஜக்கி அம்மா பாடின கத்தோலிக்க கீர்த்தனைகள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் இந்த பாட்டு எப்படி இல்லைன்னா ஒருவேளை விவிலியத்துல இருந்தா அவங்க அப்படியே எடுத்து எழுதுறாங்களோ, ஒருவேளை இந்த இந்த வசனங்கள்ல இருந்தா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லை, எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். எப்படி இந்த பாட்டு உருவாங்கன்னு சின்ன வயசுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்னு, இந்த சைடு வந்தேன்னா கற்பகமே உனை என்று துணை ஆரமான்னு வந்துடும், உனைப்பாடும் தொழில் என்று வேறு இல்லைன்னு வந்துடும். சரி, அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனோம்னு நினைச்சுக்கங்க, மதினா நகருக்கு போக வேண்டும் எனுங்கள் அண்ணல் முகமது அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதேன்னு. இதோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வேற வேறையா இருந்துச்சு. நான் சொல்றது, நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் ஒரு 7வது என்னோட 7வது வயது 8வது வயதுல இருந்து ஒரு 12-13 வயசு வரைக்கும் இதை நான் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன இது நடக்குது ஏது நடக்குது. எனக்கு ஆன்மீகத்துல எனக்கு மதம் தொடர்பான சடங்குகள்லயோ மற்ற விஷயங்களோ எனக்கு ஈடுபாடு இல்லைன்னாலும் அந்த பாடல்கள் என்னை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு இப்பயும் கற்பகமே உன்னை என்று துணை ஆரமா கேட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு உனைப்பாடு தொழில் என்று அது வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த பாடல்கள்ல மனசுல ஏதோ ஒண்ணு பண்ணும் பாத்தீங்கல்ல, பிற்காலங்கள்ல நான் முடிவெடுக்கிறதுக்கு இது எனக்கு உதவியா இருந்துச்சு. ஸோ அடிப்படையில அங்க இருந்து நான் வந்தாலும் அதோட தத்துவங்களை நான் எடுக்கல. எப்படி சொல்றது, பக்திக்கும் காதலுக்கும் பெருசா எதுவும் வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஒரே ஒரு நூலிலை வித்தியாசம் மட்டும் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. நானும் இப்ப அடிப்படையில நான் ஒரு பகுத்தறிவாளராக இருந்தாலும் தொழில் ரீதியா நான் இன்னொன்னு, மாதாவின் கோயிலில் மைதீபம் பெற்றேன் பாட்டு எழுதுறது வாலி. அது வந்து அவர் அதே மாதிரி இது எம்ஜிஆர் படத்துலயே ஒரு இந்த பாட்டு எழுதியிருப்பாரு, கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லா மதங்களுக்குமே ஆமா 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 ஆமா, அதுல எந்த மாற்றம் கருதும் இல்ல. இந்த மண்ணுல மதங்கள் எல்லாம் சமம்ன்றதுல எனக்கு துளியளவு மாற்றம் இல்லை. ஆனா மதங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, சிம்பிள். ஆனா தொழில் ரீதியா நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இனி வரும் பாடல் ஆசிரியர்களுக்கு உங்களுடைய ஒரு லெசன், லைஃப் லெசன் ஏதாவது சொல்றாங்க? மனசை விட்டுறக்கூடாது. நான் அகத்திலையும் புறத்திலையும் மனசை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும், எல்லாத்தையும் தாங்கி நிற்கணும். எடுத்தோடனே ஒரே நாளில் நம்ம வானத்துக்கு பூமிக்கு போயிட முடியாது. எல்லா பிரச்சனைகளும் வரும், காத்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் கூட உங்களோட தொழிலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் டாக்ஸ் கட்டுற நிலைமைக்கு போவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேனிக்காரரு, தேனியிலேருந்து வந்திருக்கீங்க. தேனிக்காரங்கனாலே ரொம்ப பாசக்காரங்க.
அதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் கேட்டது என்னன்னா, நாட்டுப்புற பாடல்கள்லாம் அங்க நிறைய வரும். நீங்க இன்னும் அந்த நாட்டுப்புற பாடல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணலன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் ரொம்ப நான் வேதனைப்பட்டிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேச்சுலர் படத்துல பச்சிகளாம் எம்மா பறவைகளாம்னு ஒரு பாட்டு கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன் நானு. என்னடா இது நமக்கு இப்படி அங்கே இடி முழங்குது கேட்டிருக்கீங்கல்ல? நீங்க ரொம்ப முக்கியமான பாடல்கள்லாம் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள்ல இருந்தா நாட்டுப்புற பாடல்கள் அதிகம். பறவை மணிமா அந்த சைடு தான் வந்தாங்க. விஜயலட்சுமி, நவநீத கிருஷ்ணன் அவங்க மதுரையில இருந்து தான் வந்தவங்க. இங்க போடிக்கார ஒருத்தர் இருப்பாரு, நம்ம கருப்பசாமி பாடல்கள்லாம் நிறைய எழுதுவாரு. இவங்கெல்லாம் வர்றப்ப நான் அந்த பாடல்களை கேட்டு கேட்டு தான் வளர்ந்துருப்பேன் நான். பட் அப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கலையேன்னு நான் இப்ப வரைக்கும் எனக்கு அந்த வேதனை இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் அப்படி ஒண்ணு கிடைச்சிருச்சு, மொத்த ஆசையும் கொட்டி தீர்த்துடலாம். மென்மேலும் நீங்க நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய படைப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய உரையாடல்கள் உங்களோட நடந்துகிட்டே இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. டேக் ஒன் தமிழ் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்கள் எதிர்காலம் மென்மேலும் உயரும். நன்றி, வணக்கம்.